அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தபால் மூல வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவின் முக்கிய அறிவிப்பு. பதவிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யும் நிலைப்பாட்டில் சுமந்திரன் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தேர்தல்கள் ஆணையகம் அதிருப்தி. உதவி போலீஸ் அத்தியட்சகர் அதிரடியாக கைது. இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் கிராமம் ஒன்றை அச்சுறுத்தும் ஆடையில்லா நபர், அச்சத்தில் பெண்கள். யாழ் மாதகள் கடலில் காணாமல் போன இளைஞன் சடலமாக மீட்பு. 4 பாடசாலை மாணவர்கள் மாயம். ஆணொருவருடன் விடுதியில் தங்கியிருந்த பெண் கொலை, சந்தேக நபர் தப்பியோட்டம். தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. தபால் மூல வாக்குகளை பதிவு செய்யும் போது ஏதேனும் சம்பவங்கள் பதிவாகினால் அது தொடர்பில் உதவி தேர்தல் அதிகாரி அல்லது மாவட்ட செயலாளருக்கு அறிவிக்குமாறு தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா கோரிக்கை விடுத்துள்ளார். மாவட்ட செயலாளர்கள், தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் நேற்று முதல் தபால் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுமந்திரன் போன்றவர்கள் அதிகாரத்தை பெற என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என ஜனாதிபதி வேட்பாளர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். மன்னார் பேருந்து நிலையத்தில் இன்று மக்கள் மத்தியில் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் அரசியல் கட்சிகள் சஜித் பிரேமதாசவுக்கு தங்கள் ஆதரவை வழங்கி ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளனர். இங்கு சஜித் பிரேமதாச மட்டுமல்ல, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுமே கூட்டணிகள் உருவாகும் போது ஒப்பந்தங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள். அனுரகுமார திசாநாயக்க, நமல் ராஜபக்ச, திலித் ஜெயவீர போன்றவர்களும் அவ்வாறானவர்களே. இவ்வாறான தலைவர்களை தெரிவு செய்தால் மேலும் பாதிப்படைவது வடக்கு கிழக்கு மக்களே. சுமந்திரன் போன்றவர்கள் அதிகாரத்தை பெற என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அவர்களின் பிள்ளைகள் வெளிநாடுகளில் சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறார்கள். வடமாகாணத்தில் வாழும் அப்பாவி தமிழர்களுக்கு இதுவரை எந்த தீர்வும் எட்டவில்லை. அப்பாவி பொதுமக்களை வைத்து அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். எனவே தமிழ் மக்கள் சிந்தித்து உங்கள் வாக்குகளை டிராக்டர் சின்னத்துக்கு அளிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொதுத்துறை ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவு ஒரு வேட்பாளரை ஊக்குவிக்கும் தெளிவான யுக்தி என்று தேர்தல்கள் ஆணையகம் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா, நாடு ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகி வரும் இந்த தருணத்தில் அரசாங்கம் இவ்வாறான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கம் இவ்வறிவிப்பை ஏற்கனவே ஏன் தாமதப்படுத்தியது என்றும் கேள்வி எழுப்பிய அவர், தேர்தலை குறிவைத்து இந்த மாதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். அதேவேளை அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் இந்த முடிவு கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இது வாக்காளர்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்துவதற்கான முயற்சி என்று பெப்ரல் உட்பட தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உதவி போலீஸ் அத்தியட்சகர் சஞ்சீவ மகாநாம கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்னவின் வாகனம் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ள அனுராதபுரம் முன்னாள் உதவி போலீஸ் அத்தியட்சகர் சஞ்சீவ மகாநாம இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேற்று விளக்கம் அளித்துள்ளார். இலங்கையில் பணவீக்கம் 5% தற்போது குறைக்கப்பட்டுள்ளதுடன் கொள்கை வட்டி வீதத்தையும் குறைக்க முடிந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய வங்கி சட்டம் மற்றும் அதனை ஒழுங்குபடுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட புதிய சட்டங்கள் வங்கி கட்டமைப்புக்கு பாரிய அனுகூலமாக அமைந்துள்ளதாகவும் மாற்று விகிதத்தை ஸ்திரப்படுத்துவதன் மூலம் ரூபாவை வலுப்படுத்த முடிந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
ரத்தினபுரியில் ஆடையின்றி மக்களை அச்சுறுத்தும் மர்ம நபரால் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. ககவத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெள்ளத்துறை மற்றும் எல்லகேபத்தை பிரதேசத்தில் உள்ள பல வீடுகளுக்குள் ஆடையின்றி பிரவேசிக்கும் திருடனால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். குறித்த நபர் ஆடையின்றி பல வீடுகளை உடைத்து பொருட்களை திருடி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வீடு ஒன்றின் பாதுகாப்பு கேமராவில் திருடனின் காட்சிகள் பதிவாகியுள்ளன. அதிகாலையில் வீடொன்றின் சமையல் அறைக்குள் புகுந்த இந்த நபர் அங்கிருந்த இளம் பெண்ணை பயமுறுத்தியுள்ளார். அவரது பிள்ளை திருடனை தாக்கிய நிலையில் வீட்டின் உரிமையாளர் அங்கு வந்தவுடன் ஆடையின்றி இருந்த திருடன் தப்பியோடியதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சில வாரங்களாக இடம்பெற்று வரும் இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் ககவத்தை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மாதகளில் இருந்து கடத்தொழிலுக்கு நேற்று அதிகாலை சென்ற இளைஞர்கள் பயணித்த படகு நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. இந்நிலையில் ஒருவர் பாதுகாப்பாக கரை சேர்ந்துள்ளதுடன் மற்றவர் காணாமல் போயுள்ளார். இவ்வாறு காணாமல் போனவரின் சடலம் இன்று காலை கரையொதுங்கியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் 2 இளைஞர்கள் நேற்று அதிகாலை இவ்வாறு கடத்தொழிலுக்கு சென்றுள்ளனர். அவர்கள் பயணித்த படகு திடீரென விபத்துக்குள்ளானது. இந்நிலையில் படகில் பயணித்த ஒருவர் நீந்தி கொண்டிருந்த வேளை அருகே வந்த படகின் உதவியுடன் காப்பாற்றப்பட்டுள்ளார். மற்ற இளைஞர் காணாமல் போனார். இவ்வாறு காணாமல் போனவரின் சடலம் இன்று கரையொதுங்கியது. மாதகள் பகுதியைச் சேர்ந்த நாகராஜா பகீரதன் என்ற 21 வயதுடைய இளைஞரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நொரெலியா நோர்வூட் வென்சர் தோட்டத்தில் வசிக்கும் 4 பாடசாலை மாணவர்கள் காணாமல் போயுள்ளதாக நோர்வூட் போலீசார் தெரிவித்தனர். 10ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் 15 வயதுடைய 4 பாடசாலை மாணவர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். மாணவர்கள் 4வரும் நேற்று புதன்கிழமை வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ள நிலையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை. மாணவர்களின் பெற்றோர்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நோர்வூட் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெந்தலுவ பகுதியில் விடுதி அறையொன்றில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக சீதுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் சேரங்கடை பகுதியைச் சேர்ந்த 43 வயதை உடைய பெண்ணொருவர் ஆவார். கொலை செய்த சந்தேக நபருடன் குறித்த பெண் அமெந்தலுவ பகுதியில் விடுதி அறையொன்றில் தங்கியிருந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் கொலையினை செய்த சந்தேக நபர் தப்பி சென்றுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.